ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். நம்ம இன்னைக்கு கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபி அவல் விளைச்சது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி. 10 நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு தேவைப்படுற பொருளும் ரொம்பவே கம்மி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட ரெசிபி அவல் விளைச்சது செய்கிறதுக்கு முதல்ல வெள்ளைப்பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 200 கிராம் வெல்லத்தை பொடி பண்ணிவிட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவில் அவல் எடுத்துருக்கோங்க. அதை அனுசரித்து தான் வெல்லம் எடுக்கணும். இனி வெல்லம் உருகிறதுக்கு சரியான அளவு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியத்திலே வச்சு வெல்லத்தை உருக்கிக்கோங்க. இப்போது நல்லா கொதித்து கட்டியே இல்லாமல் உருகிருச்சு. பாகுப்பதம்லாம் வேணாம், உருகினா மட்டும் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் பொடி கண்ணுள்ள ஜல்லடையில் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த அவல் விளைச்சது ரெசிபி செய்கிறதுக்கு நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டில் ரெடி பண்ண முடியும். நெய் லேசாக சூடான பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்மளோட தேவையை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கீங்க. இதுவும் சேர்த்துட்டு நல்லா பக்குவமாக வறுத்து எடுக்கணும். இதெல்லாம் திரும்பவும் ரோஸ்ட் ஆகி வரணும். அதாவது முந்திரி பருப்போட கலர் மாறுற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். ஃப்ளேமை மீடியத்துக்கு கொஞ்சம் கீழே குறைச்சி வச்சுருந்தா போதும். பொட்டுக்கல்லையோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது பார்த்தீங்கனாலே தெரியும், முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பு கலர் கிஸ்மிஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ரெண்டும் கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பக்குவமாக வறுத்து எடுக்கணும். கிஸ்மிஸ் பலூன் மாதிரி நல்லா உப்பி வர்ற வரைக்கும் வறுத்தா போதுங்க. இப்போது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதை உடனே வேறு பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கோங்க. இனி அடுத்ததாக திரும்பவும் அதே பண்ண நம்ம ஏற்கனவே உருக்கி வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறேங்க. இந்த வெள்ளைப்பாகு நல்லா சூடாகி வரணும். இப்போது ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். 200 கிராம் அவல் எடுத்திருக்கீங்க. அதே அளவில் துருவிய தேங்காய் தேவைப்படும். வெல்லமும் 200 கிராம் தான் சேர்த்துருக்கோம். அவல், வெல்லம், தேங்காய் இது 3 சமமான அளவில் எடுத்துக்கிறணும். தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் வரை இது மாதிரியே கிளறி விடணும். இந்த அவலை 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும். அதனால தேங்காய் நல்லா வெந்து வரணும். அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா முறிஞ்சு வர வரைக்கும் கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போது 4 நிமிஷம் வர வேக வச்சாச்சு. இப்போ பார்க்கும்போதே தெரியும், தேங்காயில் வெல்லத்தோட ஈரப்பதம் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் அவல் சேர்த்துக்கிறேங்க. மெல்லிசான அவல் தான் எடுத்துக்கிறணும். இந்த அவல் விளைச்சது ரெசிபி செய்கிறதுக்கு மட்டை அவல் தான் சேர்க்கணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக வெள்ளை அவல் சேர்த்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கும். தேங்காயில் இருக்க வெள்ளத்தோட ஈரப்பதத்திலே அவலை நல்லா கிளறி விடுங்க. அவல் சேர்த்த பிறகு 3லேருந்து 4 நிமிஷம் வரை கைவிடாமல் கிளறி விடணும். 3 நிமிஷத்துலேயே அவல் வெள்ளைப்பாகில் ஊறி சாஃப்டாக ஆகிடும். இந்த பக்குவத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஆனால் அவல் குழஞ்சு போயிடக்கூடாது. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி, எள்ளு, பொட்டுக்கடலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறணும். இனி இது எல்லாம் சேர்த்து பக்குவமாக கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் அவல் விளைச்சது ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். 2லேருந்து 3 வாரம் வரை இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போதும் அல்லாது நமக்கு ஸ்வீட் சாப்பிடன்னு தோணும் போது ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு 5-10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட முடியும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி அடுத்து ரொம்பவே டேஸ்டான புது ரெசிபீஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.